பேப்பர் கார்லண்ட். ஒரு சார்ட் பேப்பர் நம்ம ₹6 இருக்குமா, அந்த ₹6 பேப்பரை நீங்க ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது, ₹200 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ₹200 கட்டரை வச்சுட்டு ஒரு 10 அடிக்கு ஒரு 15 ரவுண்ட் வச்சுக்கோங்க, ஒரு 2 இன்ச் ரவுண்ட். அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்க Amazon.comல ஒரு பிரைஸ் பாருங்க, $12.99. தட் மீன்ஸ் க்ளோஸ் டு ₹850 or 900. இன்னைக்கு ரேட் வந்து ₹84 வச்சுட்டீங்கன்னா கூட ₹1050. ஒரு ₹8 சார்ட் பேப்பர்ல யூ கேன் மேக் 3 to 4 garlands. அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் நான் சொல்றேன். அதாவது the product value should be less than ₹30. Selling price would be ₹1000+. ஓகே. சோ இதெல்லாம் ஒண்ணு ₹2 செஞ்சு ₹20,000 விக்கிற ப்ராடக்ட்லாம் இருக்கு. ஒண்ணு இல்ல, நீங்க இன்னொன்னு கூட போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஃபெதர் கார்லாண்ட்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அது ஒரு கார்லாண்ட். அது என்னன்னா அந்த போகோ மாதிரி இப்படியே தொங்க விடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அது எதுக்கு வாங்குறானு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்கா வித்துட்டேன். அந்த ப்ராடக்ட் என்னன்னா இட் இஸ் a feather, ஒரு 15 கோழி ரெக்கை. அதை வந்து கோல்டு கலர் அந்த கிளிட்டர் இருக்குல்ல, அதுல டிப் பண்ணிட்டு டொயின் நூல் வச்சு அதுல எட்ஜஸ்ல மட்டும் டை பண்ணிட்டு தட்ஸ் a ப்ராடக்ட். அவ்வளவுதான். இதோட காஸ்ட் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? 1 கிலோ கோழியே ₹200 தான் இன்னைக்கு. ஆமா. இது மேக்கிங் காஸ்ட் எவ்வளவு வந்துரும்? இஞ்சி போனா ஒரு ₹20 வந்தாலே பெரிய விஷயம். ₹20 கூட வராது இல்ல இதுல. ஓகே, அத we sell it for almost $12. $12 $10 வச்சுங்க. பட் இது யார் எனக்கு இன்னும் ஸ்டில் இது யார் வாங்குறாங்க? இது மாதிரி சொல்றேன். இது மாதிரி மொத்தம் Amazonல மட்டும் 30 crore products லைங். அதாவது ஒரு கேட்டலாக்னு சொல்றோம்ல. இப்ப நம்ம போய் நிமிச்சு போனா செல்போன் கவர் வாங்குவோம், ஆர் லைக் ஏதோ லோஷன்ஸோ ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் தான் வாங்குவோம். நான் சொல்றது Amazon.comல, .inல. இந்தியால எவனும் வாங்க மாட்டாங்க. சோ .comல சொல்றேன். ஆக்சுவலி இப்போ வந்து இந்தியால நிறைய e-commerce people are growing up. பட் நான் பண்றப்ப I was one of the top seller who was selling from India to US. So Amazonல இருந்தேன். அப்படிதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டா. இப்போ நான் சொன்னது வந்து 2 ப்ராடக்ட். இது மாதிரி ஒரு 10 லட்சம் ப்ராடக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பா, அப்ப 10 லட்சம் ப்ராடக்ட்டையும் ஒருத்தன் வாங்கிட்டு இருக்கான். நான் சொல்றது வந்து என்னோட ஒரு ஷேர். அதாவது ஃபெதர் கார்லண்ட் நான் ஒரு ப்ராடக்ட் நான் ஒரு பேர்ல வித்துட்டு இருக்கேன். இது மாதிரி எவ்வளவு பேர் வித்துட்டு இருக்கான். ரீசேல் கூட பண்ணுவாங்க, ரீசேல் பண்ணுவான், சைனீஸ்ல இருக்கான் வித்துட்டு இருப்பான். சோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கான். அப்ப அந்த மார்க்கெட் எவ்வளவு பெருசு, அப்ப அதோட மணியோட டிரான்சாக்ஷன்ஸ் என்ன வேல்யூஸ்ன்றதெல்லாம் தான் பார்க்கணும். எல்லா பிசினஸும் மொத்தமா பார்த்தா 2 விஷயம் தான் பார்க்கணும். என்ன ஸ்பெஷலா நீ பண்ற, எப்படி கஸ்டமரை நீ கூட்டிட்டு வரணும், வர்றதை நீ எப்படி செலவு பண்ணுவ, உன்னை எக்ஸ்பென்ஸ் என்ன, இன்கம் என்ன. இவ்வளவுதான். எந்த பிசினஸா இருந்தாலும் இன்கம் நீ எப்படி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எப்படி பிசினஸை கொண்டு வர, எக்ஸ்பென்ஸை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ற. இஃப் யூ நோ தீஸ் 2 terms, எவ்ரி பிஸ்னஸ் இஸ் ஈஸி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ when you build a resort, when you market it, you get the money. ஓகே. ஸோ வந்து இது ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இ-காமர்ஸ் ஆரம்பிச்சிருந்தீங்க, அப்புறம் ரெசார்ட் பில்டிங் வந்தீங்க, அப்புறம் ஹாப்பி எண்ணி ஐஸ்கிரீம்ஸா? அதுக்கப்புறம் ஆரம்பிச்சது ஹாப்பி எண்ணி ஐஸ்கிரீம். சரி, இல்லை அதுக்கப்புறம் நடுவில் ஒரு லெதர் பிஸ்னஸ் ஒன்று பண்ணோம். ஸோ ஒரு லெதர் ஐ ஆல்வேஸ் எனக்கு என்னன்னாங்க, இப்போ ஒருத்தவங்க ஒரு இண்டஸ்ட்ரி எடுப்பாங்க, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்னொன்று சூஸ் பண்ணுவாங்க, அது ரிலேட்டடாக இன்னொன்று சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பில்லரில் இருக்குது, போஸ்டில் இருக்குது, இப்படி சுற்றிச்சுட்டு எப்படி இது பண்ணுறீங்க? அதுக்கு நடுவில் ஒரு வெட்டிங் பேலஸ்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. ஒரு கல்யாண மண்டபம் எடுத்தால் டெக்கரேஷன்ஸ் வேணும் இல்லையா? அப்போ டெக்கரேஷன்ஸ்க்குன்னு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு ப்ராசஸ். ஸோ அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா மூவ் ஆகிட்டு வரேன். அப்புறம் வந்து ஐ சோஸ் லெதர் பிஸ்னஸ்.